என்னங்க எனக்கு வயிறு வலிக்குதுங்க, என்னால முடியல, என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. ஐசக் உடனே கார் எடுப்பா, அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். முடியலங்க, வயிறு ரொம்ப வலிக்குது. கொஞ்சம் பொறுத்துக்குமா, இதோப்பா வண்டியில ஏறிடுறோம். ஐசக்கு கொஞ்சம் வண்டியை வேகமா ஓட்டுப்பா. ஐசக்கு கொஞ்சம் வண்டி நல்லா வேகமா ஓட்டுப்பா. ஐசக்கு காருக்கு பின்னாடி ஒரு பாம்பு வேகமா நம்மள விரட்டிக்கிட்டு வருது, அதுதான்ப்பா சொன்னேன். ஏன் அந்த பாம்பு நம்மள விரட்டிட்டு வருது? ஐசக்கு நீ பெரிய தப்பு பண்ணிட்டப்பா, இப்ப அந்த பாம்பு நம்மள பழி வாங்காம விடாது. ஐசக்கு வேணா காரை கொடுப்பா, நான் ஓட்டுறேன். ஐசக்கு வண்டியை நிறுத்து, பாம்பு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்பாடா நல்ல வேலை, பாம்பு போயிடுச்சு. ஐசக்கு பாம்பு நம்மள விட்டு போலப்பா, இங்கதான் இருக்கு. வேணாம், என்ன ஒண்ணு பண்ணாத, வேணாம் வேணாம். என்னங்க திருப்பியும் கனவா? இதே வேலையா போச்சு. கனவா? என்னங்க எனக்கு வயிறு வலிக்குது. எனது மறுபடியும் வயிறு வலிக்குதா? அப்ப பாம்பு. ஐயோமா. நான் இத அப்பா கிட்ட இருந்து ஓட்ட கத்துக்கினேன். ஐசக்கு நீ கார் ஓட்ட போறியா? நீ ஓட்டுனா எங்கேயாவது மரத்துல தான் போய் இடிப்ப, அமைதியா உட்காரு. மோனிகா வண்டியை இன்னும் கொஞ்சம் முன்னாடி போமா, அது என்ன மிருகன்னு பாப்போம். ஐயோ நான் அதுகிட்ட போக மாட்டேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி நீயே ஓட்டு. தம்பி வண்டி நிறுத்து 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 நிறுத்து. தம்பி நீ நினைக்கிற மாதிரி அந்த மிருகம் வேற எதுவும் இல்ல, யானை. அதுகிட்ட போனோம் நம்மள மெரிச்சு சட்னி ஆக்கிடும். தம்பி சீக்கிரம் வண்டியை திருப்பி, நம்ம வீட்டுக்கு போலாம், அதுகிட்ட போக வேணாம். தம்பி வண்டியை பின்னாடி திருப்பணும், நீ என்ன முன்னாடி போயிட்டு இருக்க? ஐயோ தம்பி நீ அந்த யானையோட குட்டியை இடிச்சிட்ட, இப்ப அந்த யானை நம்மள என்ன பண்ண போதோ? அந்த குட்டி யானையோட அம்மா சும்மாவே விடாது, இப்ப நம்மள கண்டிப்பா மெரிக்க போகுது. ஓடி வந்தா என்ன பண்றது? சீக்கிரம் போய் வண்டி எடு, இங்க இருந்து போயிடலாம். அண்ணா அந்த குட்டி யானையை நம்ம சரி பண்ணிட்டோம்னா அந்த பெரிய யானை நம்மள ஒண்ணும் பண்ணதுனா. ஆனா எப்படி அந்த குட்டி யானையை நம்ம டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக முடியும்? அவர் வந்து ட்ரீட்மென்ட் பார்த்தாரு. சூப்பர் ஐடியா, வாப்பா சீக்கிரம் வண்டி எடு.
எல்லாம் சீட் பெல்ட் போடுங்க நான் ஸ்பீடா வண்டி ஓட்ட போறேன் டாக்டர் ஜெகு மோனிகா என்னம்மா டாக்டர் ஜெகுவை காணோம்? ஆமாண்ணே அண்ணே அந்த டேபிள் மேல பாருங்கண்ணே ஒரு ஊசி இருக்கு அதை நம்ம எடுத்துட்டு போய் யானைக்கு போடுவோம். சரி மோனிகா போய் எடுத்துக்கோ. சரிண்ணே. சீக்கிரம் வாங்க அந்த குட்டி யானைக்கு போய் நம்ம ஊசி போடலாம். ஏன்னா இதுதான் நல்ல சமயம். அவங்க அம்மா யானை இல்ல. மோனிகா சீக்கிரம் இந்த யானை குட்டிக்கு இன்ஜெக்ஷன் போட்டுருனா? சரிண்ணே. தம்பி நீ அந்த யானை கைய கால புடிச்சுக்கனா? இப்ப திறந்து பார்க்கலாம். கொஞ்சம் சாப்பிடுப்பா. கொஞ்சம்பா. ஐசேக் நீ சாப்பிடலனா பேய் வந்து உன்னை கடிச்சிரும். பேய் இல்லையா? என்னங்க இங்க கொஞ்சம் வாங்க. என்னாச்சு? என்னங்க இங்க பாருங்க இவன் சாப்பிடவே மாட்டான். சாப்பிடலனா பேய் தானே வருங்க. சொல்லுங்க. ஐசேக் ஆமாப்பா சாப்பிடலனா பேய் வரும். சீக்கிரம் சாப்பிடு. அப்பா பேய்லாம் இல்லவே இல்லப்பா. நான் தூங்க போறேன். நீங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு போங்க. ஐசேக் சாப்பிட வைக்கிறதுக்கு பயம் காட்டலானா அவன் ரொம்ப தைரியமா இருக்கிறானே. அவனுக்கு எப்படியாவது பயம் காட்டி சாப்பிட வைக்கணும். என்ன பண்றது? ஐடியா. சும்மா பேருக்கு பிசாசு நம்மள பயம் காட்டுறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லவே இல்ல. ஐசக்கு எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு சாப்பிடணும். இப்ப திறந்து பார்க்கலாம். அட இங்க யாருமே இல்லையே. நானும் சும்மா பயந்துட்டேனா? ச்சே பேயும் இல்லவே இல்ல. எங்க பார்த்தாலும் பேய் இருக்கிற மாதிரி இருக்கே. இது முதல்ல அப்பா கிட்ட சொல்லணும். அப்பா எங்க போயிருக்கீங்க? வா என்கிட்ட வா. அப்பா கிட்ட சொல்லலாம் போனா கீழ இருந்து கை வருது. அப்பா உண்மையா பேய் இருக்குமா? ஐயோ என்ன பண்றது தெரியலையே. பேய் இருக்கு. பேய் இருக்கு ஐசக்கு. பேய் இருக்கு. ஹஸ்பண்ட் பறக்குது, சூப்பர்மேன் பறக்குது. வாசல்ல இருந்து பேய் இருக்குது. அப்ப இந்த வீட்ல பேய் இருக்கா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன சரலா ஐசேக் நல்லா பயந்தானா? நல்ல பயம்தான். ஆமா ஏன் இதெல்லாம் பண்றீங்க? அவன் சாப்பிடவே மாட்டேன்றான்ல, அவனை பயம் காட்டி சாப்பிட வைக்கிறதுக்காக தான் இப்படி பண்றேன். சரி 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 நீ பயம் காட்டு, நான் வரேன். நீங்க என்ன பயப்படுத்துறீங்களா? இருங்க இப்ப என்ன பண்ற பாருங்க. அப்பா அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்பா இங்க வாங்க. யார்கிட்ட உங்க வேலை காட்டுறீங்களா? இன்னொரு வாட்டி வந்தீங்க உங்களை பேட்டாலே அடிப்பேன். என்ன சரலா ஐசேக் பயந்தானா? ஐயோ என்ன ஆளு விடுங்க. நான் இந்த வீட்டுக்கு வரல. ஐசேக் அடிக்காத அப்பாப்பா. ஐசேக் நீ ஒழுங்கா சாப்பாடு சாப்பிட மாட்டேன்ட்டு தான் உன்னை நான் பயம் காட்டி சாப்பிட வைக்கிறதுக்காக இது பண்ணேன். சாப்பாடு சாப்பிடலன்னா நான் பண்ணுவேன்.
சரளா, மோனிகா, ஐசக், இங்க பாருங்க. ஐஸ் மான்ஸ்டர் நம்ம உலகத்தை தாக்க தொடங்கிடுச்சு. வேற கிரகத்துல இருந்து ஐஸ் மான்ஸ்டர் நம்ம உலகத்துக்கு சாரையா வந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய நோக்கம் நம்ம உலகத்தை தாக்கணும்ன்றதுதான். அப்பா, ஐஸ் மான்ஸ்டர் பத்தி ஏன்பா பயப்படுறீங்க? நம்ம வீட்ல போய் நல்லா தூங்கிட்டு நாளைக்கு காலைல வந்து பாத்துக்கலாம்ப்பா. இல்ல மோனிகா, நம்ம கண்டி வீட்டுல போய் தூங்கினோம்னா அந்த ஐஸ் மான்ஸ்டர் இந்த முழு உலகத்தையும் காலி பண்ணிடும். ஐசக், வண்டிக்கு பின்னாடி துப்பாக்கி வச்சிருக்கேன் பாரு, அதை எடுத்து அந்த ஐஸ் மான்ஸ்டரை சுடு. ஆஹா, இன்னைக்கு நிறைய கஸ்டமர் வந்திருக்காங்க. இன்னைக்கு எனக்கு செமையான வியாபாரம் தான். எல்லாம் ஓடுங்க, எல்லாம் ஓடுங்க. ஐஸ் மாஸ்டர் நம்மள தாக்க வராங்க. எல்லாம் ஓடுங்க. என்ன ஐஸ் மான்ஸ்டரா? ஐயோ, சீக்கிரமா ஒளிஞ்சுக்கணும். அட கடவுளே, இந்த ஐஸ் மான்ஸ்டர் எல்லாரையும் ஃப்ரீஸ் ஆக்கிடுச்சு. இப்ப எனக்கு இந்த ஐஸ்கிரீமுக்கான காசை யார் தருவா? இத உடனே நம்ம பிரபு சார் கிட்ட போய் சொல்லி ஆகணும். பிரபு சார் நில்லுங்க. அட, இது நம்ம குல்ஃபிக்காரரு. என்னாச்சு? பிரபு சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐஸ் மான்ஸ்டர் என்னோட கடையில சாப்பிட்டுட்டு இருந்த எல்லா கஸ்டமரையும் ஃப்ரீஸ் ஆக்கிடுச்சு. அதுகிட்ட இருந்து நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன். அந்த ஐஸ் மான்ஸ்டர் எல்லாம் கிராமத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. மோனிகா, ஐசக், நம்ம அந்த ஐஸ் மான்ஸ்டரை எப்படியாவது தடுத்து நிறுத்தி ஆகணும். குல்ஃபிக்காரரு, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, எப்படியாவது பத்திரமா வீட்டுக்கு போயிடுங்க. நாங்க அந்த ஐஸ் மான்ஸ்டரை பாத்துக்கிறோம். சரிங்க பிரபு சார். ஏ ஐஸ் மான்ஸ்டர், நான் யாருன்றத உனக்கு காமிக்கிறேன் பாரு. இந்தா வாங்கிக்கோ. அப்பா, முதல்ல என்ன சரி பண்ணுங்க. நீங்க யாருங்க? நான் ஜோம்பி. நீ ஜோம்பியா? ஓ, அக்கா ஃப்ரெண்டா? அக்கா, அக்கா. அக்கா, இங்க பாரு, உன் ஃப்ரெண்ட் வந்திருக்கே. என்னது, என் ஃப்ரெண்டா? இது ஜோம்பி. அம்மா, இங்க பாருங்கம்மா, தம்பி ஜோம்பி எல்லாம் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கான். என்னாச்சு? எதுக்கு கத்திட்டு இருக்க? ஆமா, நீ யாரு? நீ எப்படி வீட்டுக்குள்ள வந்த? நான் ஜோம்பி, உங்க எல்லாரையும் சாப்பிட வந்திருக்கேன். என்னது, ஜோம்பியா? ஐசக், மோனிகா, முதல்ல அதை தடுத்துக்கடா, இல்லைன்னா அது நம்மள சாப்பிட்டுரும். நான் எப்படி வெளியே போறது? வெளியே ரொம்ப வெயில் அடிக்குது. வெயில போனா நான் ரொம்ப கருத்துடுவேன். நான் இந்த ஃபேன் காத்துல கொஞ்ச நேரம் இருக்கிறேன். என்னது, வெயில்ல போனா கருப்பாயிடுவியா? ஏற்கனவே நீ கருப்பாதான் இருக்க. வெயில்ல போனா நீ கருப்பானா என்ன, கருப்பு ஆகலன்னா என்ன? ஹே பொண்ணே, என்னையா நீ கருப்புன்னு சொல்ற? என்ன மாதிரி உன்னையும் கருப்பாக்குறேன் பாரு. அக்கா, நீ ரொம்ப கருப்பாயிட்டக்கா. என்னது, நான் கருப்பாயிட்டேனா? அம்மா, இங்க பாருமா, இந்த ஜோம்பி என்ன கருப்பாக்கிடுச்சு. அழாதம்மா, அழாதம்மா. ஏன் ஜோம்பி, ஒழுங்கு மரியாதை என் பொண்ணை பழையபடியாக்க உன்ன மாதிரி கருப்பாக்கி வச்சிருக்கிறேன். என்னது, என்ன அழகாக்க போறியா குட்டி பையலே? ஆக்கு ஆக்கு, நான் ரொம்ப அழகாக போறேன். நீங்க உட்காரு ஜோம்பி, நான் போய் மேக்கப் செட் எடுத்து வரேன். இங்க பாத்தியா மேக்கப் செட்? இது
ஹே வாய மூடி பொண்ணே, என்ன அழகாக்கட்டும். மோனிகா, மோனிகா எங்க இருக்க? சரளா, நான் இங்க இருக்கேன் பாரு. ஹே நீ யாரு இவ்ளோ கருப்பா இருக்க? சரளா, நான் தான் மோனிகா. இந்த ஜோம்பி தான் என்ன இப்படி கருப்பா மாத்திடுச்சு. என்ன உங்க வீட்ல ஜோம்பி இருக்கா? ஹே 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 ஹே, நான் ஜோம்பி, நான் ஜோம்பி. சரளா, இங்க வா, உனக்கு மேக்கப் போடுறேன். வேணாம் வேணாம், எனக்கு எந்த மேக்கப்பும் வேணாம், நான் இப்படியே அழகா தான் இருக்கேன். சரிக்கா, நான் உனக்கு நாளைக்கு மேக்கப் போடுறேன். ஜோம்பி, இந்த கண்ணாடில பாரு, உன்னை எவ்வளவு அழகா மேக்கப் பண்ணிருக்கேன். ஆமா, நான் உண்மையிலே ரொம்ப அழகா மாறிட்டேன். ஆஹா, இந்த ஜோம்பிக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் மேக்கப்ப கூட்டுவோம். தம்பி இரு, நான் உனக்கு இன்னொரு ஸ்பெஷல் க்ரீம் எடுத்துட்டு வரேன். இதுதான் மிளகாத்தூள் கலந்த க்ரீம், இத குடுக்கலாம். தம்பி இந்தா, இந்த க்ரீமை அந்த ஜோம்பிக்கு போட்டுவிடு, அந்த ஜோம்பி இன்னும் அழகாயிடும். என்னது ஸ்பெஷல் க்ரீமா? சீக்கிரம் போடு, நான் இன்னும் அழகாகணும். சரி சரி, நான் போடுறேன். ஏய் குட்டி பையா, என்ன போட்ட? என் மூஞ்சில திக்கி திக்கின்னு எரியுது. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. மோனிகா, பிரபு, வெளிய வாங்க. ஐசக், இந்த ராத்திரில எங்க போற? ஆமா பிரபு, வா காட்டுக்கு போலாம். என்னது காட்டுக்கா? மோனிகா வா, நம்ம காட்டுக்கு போலாம், செம ஜாலியா இருக்கும். ஐயோ அண்ணே, இந்த ராத்திரியில காட்டுக்குள்ள பெரிய பெரிய மான்ஸ்டர்லாம் சுத்திட்டு இருக்கும். நான் வரல, எனக்கு பயமா இருக்கு. என்னது மான்ஸ்டரா? ஐயோ ஐசக், நான் காட்டுக்கு வரல, எனக்கு மான்ஸ்டர்னாலே ரொம்ப பயம். ஏன் பிரபு பயப்படுறியா? சரியான பயந்தாங்கோலி, 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 பயந்தாங்கோலி. எனக்கு ஒன்றும் எந்த மான்ஸ்டர் பார்த்தோம் பயம் கிடையாது. மோனிகா வா, நம்ம காட்டுக்கு போலாம். நைட்ல இந்த மாதிரி காட்டுக்குள்ள வரது எவ்வளவு ஜாலியா இருக்கு. ஐயோ அண்ணா, இந்த காடை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. மோனிகா அதான் நான் இருக்கேன்ல, எதுக்கும் பயப்படாத, என்ன வந்தாலும் பாத்துக்கலாம். பிரபு, மோனிகா, இதுதான் நான் சொன்ன காடு. யாரோ இந்த காட்டுல இருக்காங்க. அது எதுனா காட்டு மிருகமா இருக்கும், அதுக்கெல்லாம் நீங்க பயப்படாதீங்க. என்னது காட்டு மிருகமா? ஐயோ, காட்டு மிருகம் நம்மள சாப்பிட்டுரும். அட கடவுளே, இது மோசமான வேடம். நான் உங்க 3 பேரையும் சாப்பிட போறேன். ஏய் வேணாம், உன்னால எங்களை சாப்பிட முடியாது. நான் உன்னை அடி அடின்னு அடிச்சிருவேன். இரு, இப்பவே உன்னை நான் லாக் பண்றேன். ஐயோ, இந்த வெனம் ஐசக்க லாக் பண்ணிடுச்சு, இப்ப என்ன பண்றது? அண்ணா வா, உடனே ஐசக்கோட வீட்டுக்கு போய் நம்ம சொல்லிடலாம். சரி சரி, வா வா வா. ஆண்டி ஆண்டி, ஆண்டி ஆண்டி. என்னாச்சு பிரபு? ஆண்டி, நாங்க ஐசக் எல்லாம் சேர்ந்து காட்டுக்கு போனோம். அங்க வெனம் வந்து ஐசக்க ஃப்ரீஸ் ஆக்கிடுச்சு. என்னது வேணாமா? அந்த வேணம் கிட்ட இருந்து ஆல்கால மட்டும் தான் நம்மளுக்கு உதவி செய்ய முடியும். என்னது ஹல்கா? இன்னொரு மான்ஸ்டரா? இப்போ அந்த மான்ஸ்டருக்கு நம்ம எங்க போறது? அந்த அழுக்கு இருக்கிற இடம் எனக்கு தெரியும், வாங்க போலாம். இங்க அல்கு மாஸ்டர் எங்கனே தெரியலையே. இங்க வெறும் ஒரு குளம் தான் இருக்கு. கவலைப்படாதீங்க, அல்கு மாஸ்டர் என்னோட ஃப்ரெண்டு தான். இந்த குளத்துல தான் தூங்கிட்டு இருக்குது, இப்போ வரும் பாருங்க. அங்க பாருங்க, அல்கு மாஸ்டர் வந்துடுச்சு. என்ன ஆண்டி, என்ன விஷயம்? என்ன தேடி வந்திருக்கீங்க? அல்கு மான்ஸ்டர் வெனம் ஐசக்க ஃப்ரீஸ் ஆக்கி தூக்கிட்டு போயிடுச்சு. சரி, கவலைப்படாதீங்க, அந்த வெனம்க்கு நம்ம யாருன்னு காமிக்கலாம், வாங்க போலாம். ஏய் வெனம், யார்கிட்ட உன் வேலையை காட்டுற? ஏய் ஹல்க், என்னையே அடிச்சிட்டியா? இப்பவே உன்னை ஃப்ரீஸ் பண்றேன் பாரு. ஐயோ, வெனம் அல்க லாக் பண்ணிடுச்சு. இப்போ என்ன பண்றது? இன்னியோட உன் கதை முடிஞ்சது வேணாம், இந்தா வாங்கிக்கோ. ஆ!